நல்லா ஏறிட்டோம். அவனோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இனிமேல் எல்லாம் நான் தான். சார், நான் ஜானி குரூப்ல பல வருஷமா இருக்கேன் சார். யாரையா ஜெமினி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். நீங்க தான் சார் என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றணும் சார். அது மட்டும் இல்லை சார், அந்த ஜானி தான் அவங்க அண்ணனுக்கு விஷம் வச்சு கொண்டா சார். என்னையும் கொண்டுருவான்னு பயமா இருக்கு சார். யோ, பயப்படாதயா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஹலோ, சொல்லு ஜானி, என்ன விஷயம்? அண்ணே, நான் உங்களை பார்க்கணும். நான் பிஸியா இருக்கேன். இப்போ யாரும் என்ன பார்க்க முடியாது, புரியுதா? எந்த விஷயமா இருந்தாலும் என் பிஏ கிட்ட பேசிக்கோ. அப்படியா? அப்போது நெக்ஸ்ட் வீக்கில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபரு, 10 லட்சம் வியூவர்ஸு, 5 லட்சம் ஷேரிங். பரவாயில்லையா? என்ன சொல்ற நீ? என்ன புரியல? இல்ல புரியல, சொல்லு. பாம்பே பாம்பே. அந்த 2 பொண்ணுங்களையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த மேட்டரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? அப்படி வா வழிக்கு. நானடா சக்கத்துங்கிறவன். அவனை உன்னை சக்கையா புழிஞ்சிடுறேன்டா. ஜானி, இதுவரை நம்ம டிபார்ட்மெண்ட்ல 5 பேரை கொலை பண்ணியிருக்கோம். ஆமா சார், இப்படியே விட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஆயிடும். இந்த ஏகாம்பரம் குரூப்புக்கு போலீஸ்னா என்னன்னு காட்டணும் சார். இப்படியே விட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும். ஒரு அடிக்கிற புலியை விட தப்பி ஓடுற மானோட வேகம் தான் அதிகமா இருக்கும். இப்போ வேட்டையில சிக்கி இருக்கிறது வித்தக்கார மானா இருக்கு. அது கிட்ட புலி வேஷம் எடுபடாது, நரி வேஷம் தான் எடுபடும். அவன் போலீஸுங்கிற நெருப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கான். அந்த வேஷம் எந்த காத்து மழையிலையும் அழியாட்டியும் அவனோட தோலை அது உரிச்சு காட்டிடும். கத்தி முனையில ஒவ்வொரு ரவுடியோடைய ஜாதகத்தை வச்சிருக்கிறவனை பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு தோட்டாவளையும் ஒவ்வொருத்தங்க பேரை எழுதியிருக்குன்றதை காட்டும். இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண குழி மாதிரி இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு அந்த ஜானிக்கு காட்டணும். ஹலோ அண்ணா, எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, பக்காவா முடிச்சிடும் அண்ணா. ஓகே, பாய் அண்ணா. மாஸ்டர், ஒரு டீ ஒன்று போடுங்க. மாஸ்டர், டீ கேன்சல். இன்னைக்கு இவனுக்கு பால் வர பூஸ்டே போடுறேன். ஏய், சொல்றா சார், பூஸ்ட் எனக்கு தெரியாது, ப்ளீஸ் சொல்ல போறியா இல்லையா? விட்டுருங்க சார். ஏய், ஒண்ணுமே தெரியாத அந்த ஜானிக்கு ஃபோன் பண்றியா? டேய், உண்மையை மறைக்காம சொல்லு சார். என்னோட புரியுதா? மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார், என்ன அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு எதுவும் தெரியாது. டேய், அந்த ஏகாம்பரம் இந்த வேலைக்கு எவ்வளவு காசு கொடுத்தா உனக்கு? சார், 5 குழந்தைங்க சார். நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கலையாடா? தெரியாது சார். திருந்தவே மாட்டீங்கல்ல? என்ன நம்புங்க சார். ஏய், சொல்றா, சொல்லு. செத்து போயிடுவா, பாத்துக்க. உன் சாவு உன் கையில தான் இருக்கு, புரியுதா? சொல்றா சார். எல்லாமே சொல்லிரு சார். சொல்லு. இம்யூனிட்டி பவர் உள்ள வுமன்ஸ் எல்லாம் என்ன வெளில பேங்க் கடத்துறதா சார் மினிஸ்டரோட வேலை சார். மினிஸ்டர் மதியம் ஜானி தான் சார் இதுக்கெல்லாம் உடந்த. ஆனா இது எப்படி எங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் சொல்றதுல ஏதாவது பொய் இருந்துச்சு, உண்மையதான் சார் சொல்றேன். குடும்பத்தையே உன் லிஸ்ட்ல வர வச்சிருவேன். நான் ஒரு தடவை சொன்னா 99 தடவை சொன்ன மாதிரி. இந்த பார், முக்கியமா உன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது. அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ண உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். சைபர் கிரைம்ல உன் நம்பரை கொடுத்துட்டு உன்னை 24 மணி நேரத்துல ட்ரேஸ் அவுட் பண்ணி, புரியுதா? போடா. வைரம் அந்த ஏகாம்பரம் ஆளுங்களோட மோதி இருக்கு. அந்த ஜானி ஆகுதோ தெரியல. பிரச்சனை வராதுக்கு பாரா பிச்சுக்காண்டியா எவ்வளவு ரீச். ஐயோ, நான் இல்ல. நான் கையை நீட்டு வந்து பார்த்து கை தூக்குறேன். வைரமா பித்திரிக்கா வழியே இல்ல, வைரம் கேக்குறேன். நெக்கிலா காமெடி பண்றியா? நெக்கிலா வேற மாதிரி ஆயிரு. ஒண்ணு தூக்கி போடுடா. சொக்கா வைரத்து போன் போடு. அண்ணா, எனக்கு பயமா இருக்கு. ஏய், பயப்படாதடா. இன்னும் சிங்கம் கொஞ்ச நேரத்துல களை இறங்க போகுது. எங்கடா வைரம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாரு. நீ பாக்க தானே போற. ஏய், சாவர நேரத்துல காமெடியா அப்படின்னு நான் சொன்னேனா? ஏய், சுற்றுண்டா உன்னை. டேய், இவரு நம்மள சுற்றுவாராம். ரமேஷ், 1ல இருந்து 10 இருக்கேன்றா. இப்பதான்டா 1 2 3 4 6 7 8 9 10. வைரம் வந்துட்டாரா?
அன்னைக்கே சொன்னனே, ஞாபகம் இருக்கா? கேலண்டர்ல குறிச்சு வைன்னு சொல்லி. உங்களை எல்லாம் தூக்குல போட்டா பத்தாது, நீங்க எல்லாம் தூக்குல போடுறவங்களையே தூக்கிடுவீங்க. அதான் உன் சாப்டரை நான் க்ளோஸ் பண்றேன் ஜோனி. கேம் ஓவர். செத்து போடா. போலீஸ் போலீஸ் ஏசி சார், நீங்க அதான்யா கணக்கு கணக்கா? கணக்கு கணக்கு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும்ல, அதான். வைரம், தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இவங்கெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலைய நீங்க சுலபமா முடிச்சிட்டீங்க. வைரம், நீங்க சுட்டா கொலை, நான் சுட்டா என்கவுண்டர். இல்ல சார், அது நான் சுட்டாலும் என்கவுண்டர் தான். என்ன சொல்ற என் பேர் வைரம் இல்ல. என்னது வைரம் இல்லையா? எனக்கு சென்னையில இன்னொரு பேர் இருக்கு. முத்து பாண்டியன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட். சார், முத்து பாண்டியன் பேசுறேன். ஓவர். எஸ், சொல்லுங்க மிஸ்டர் முத்துப்பாண்டியன். சார், லோகராஜ் செட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு சார். ஓவர். அந்த கேங்ல எத்தனை பேர்? ஓவர். மொத்தம் 5 பேர் சார். ஓவர். அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓவர். அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன் சார். ஓவர். இந்த ஆபரேஷனை எத்தனை மணிக்கு பிளான் பண்றீங்க? ஓவர். ஈவினிங் 4 to 5 பிளான் பண்றேன் சார். ஓவர். சரி, நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் அனுப்புறேன். ஓவர். இல்ல வேண்டாம் சார். இல்ல சார், இந்த ஆபரேஷனுக்கு நான் தனியா போறேன் சார். மே ஐ கம் இன் சார்? சார், வாங்க மிஸ்டர் முத்துப்பாண்டியன். நான் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து இதுதான் நம்மளோட முதல் மீட்டிங் நினைக்கிறேன். எஸ் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். மிஸ்டர் முத்துப்பாண்டி, உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க ஒரு சார். முக்கியமான என்கவுண்டர் ஆபரேஷன் இருக்கு. அதுக்கு கரெக்டான ஆஃபீஸர் நீங்க தான் சொன்னாங்க. அதுக்காக தான் வர சொன்னேன். தேங்க்யூ சார். யாரை என்கவுண்டர் பண்ணணும் சொல்லுங்க சார். இப்பவே நான் ரெடி சார். சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏகாம்பரம்ங்கிற நோட்ரியஸ் ரவுடி ஈரோட்டியை ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். சரிங்க அவன் சார். பண்ணாத இல்லீகல் பிசினஸே கிடையாது. சாராயம் காய்ச்சினதுல இருந்து கிரானைட் பிசினஸ், கல்குவாரின்னு பல இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். ஐ சி. இப்ப சாராய கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டு போறதுக்கு முன்னால அதை மினரல் வாட்டரா மாத்திடுறாங்க. அதே மாதிரி 4 பேரை கொலை பண்ணிட்டான்னு கேஸ் போட்டோம்னா அதை தற்கொலையை சொல்லி மாத்திடுறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போனா அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. ஓஹோ. 2 இன்ஃபார்மரை நடு ரோட்லயே வெட்டி சாச்சிட்டாங்க. ஐ சி. இன்னொருத்தனை சுட்டு கொன்னுட்டான். அவனை அரெஸ்ட் பண்ண போன நம்ம டிஎஸ்பிய பின்னால இருந்தே கத்தியால குத்தி கொன்னுட்டான். யார் சார் அந்த டிஎஸ்பி? தமிழ்நாட்டில் அவர் தெரியாத ஆளே கிடையாது. அவர்தான் டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன். தெரியும் சார். நம்ம டிஎஸ்பியை கொண்ட ரவுடிய சும்மா விட்டாங்க சார். அவனுங்க கெட்ட காலம் வேற ரூபத்துல வந்துருச்சு. அலெக்ஸ் பாண்டியனோட பையன் ஐபிஎஸ் முடிச்சுட்டு அதே ஊருக்கே போஸ்டிங் வாங்கிட்டாரு. ஓ, வெரி குட் சார். அப்புறம் என்னாச்சு சார்? அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த என்கவுண்டர்ஸ்ல இருந்த ஏகாம்பரத்தை அவர் போட்டு தள்ளிட்டாரு. வெரி குட் சார். இப்போ அவர் எங்க இருக்காரு சார்? மும்பை சிட்டியையே ஒரு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவர்தான் மும்பை சிட்டியோட போலீஸ் கமிஷனர். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமை சார். கண்டிப்பா. அவரை உடனே பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு சார். ஷூர். வர மே மாதம் தமிழ்நாட்டுக்கு சார்ஜ் டேக் ஓவர் பண்ண வராரு. கண்டிப்பா அவரை மீட் ஓ, பண்ணுவோம். அப்படியா சார்? குட் நியூஸ் சார். நீங்க இந்த கேஸை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க இது வரைக்கும் எடுத்த கேஸ்ல ஃபெயிலியர் ஆனதில்லைன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். நான் ரெடியா இருக்கேன். மிஸ்டர் முத்துப்பாண்டி சார், இந்த விஷயம் என்னையும் உங்களையும் தவிர வேற யாருக்கும் தெரியும். ஓகே சார். இது டிபார்ட்மெண்டோட டாப் சீக்ரெட். மிஸ்டர் முத்துப்பாண்டி, இந்த ஜானி ஏகாம்பரத்தோட சிஷ்யன். ஓகே. இவன் ஏகாம்பரத்தோட மோசமானவன். அதனால நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். நோ ப்ராப்ளம் சார். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த கேங்கோட டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் முத்துப்பாண்டியன். சார், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் முத்து பாண்டியன். என்னது முத்துப்பாண்டியன் சார்? என்னது முத்துப்பாண்டி சார்ங்களா? சார், வைரம், அப்பப்போ போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லுவியே, என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பியா? ஏன் வயிறும்?
ஏன்னா நான் பண்புக்கு நான் நல்லவன்டா, பம்புக்கு நான் கெட்டவன்டா, நெஞ்சில் ஈரம் உள்ளவன்டா, 4 பேரை கேளுடா, நீதி காக்க வந்தவன்டா, நேர்ம காக்க வாழ்பவன்டா, நேருக்கு நேர் நிற்பவன்டா, 4 பேரை கேளுடா. எனக்கு எல்லோரும் சொந்தம் தாண்டா, எதிரியானாலும் நண்பன் தாண்டா, நான் தொட்டா அது வெற்றி, இது ஆண்டவன் தீர்ப்புடா. வேங்க ஒட்டு வெட்டையாள வழியில் கிளம்பி வருது வருது. நம்பி இருக்கும் எல்லோருக்கும் நம்பிக்கையை தருது தருது. பண்புக்கு நான் நல்லவன்டா, பம்புக்கு நான் கெட்டவன்டா, நெஞ்சில் ஈரம் உள்ளவன்டா, 4 பேரை கேளுடா, நீதி காக்க வந்தவன்டா, நேர்ம காக்க வாழ்பவன்டா, நேருக்கு நேர் நிற்பவன்